அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி யூனிட்ல இருந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி யூனிட்டு ரொம்பவே சூப்பரான யூனிட். அப்போ இதில் நமக்கு நிறையா டாபிக்ஸ் இருந்தது. PGTRB TRB பாலிடெக்னிக் எல்லாத்தையும் நம்ம இதில் கவர் பண்ணியாச்சு. அப்போ என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றையாக பார்த்துடலாம். அப்போ இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி டாப் 11 கொஸ்டின், அதாவது 1 கொஸ்டின் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பரான வீடியோ. அடுத்தது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரொடக்ஷன், ரேடியாக்டிவ் டிகேனா என்ன, ரேடியாக்டிவ் ஈக்லிபிரியம்னா என்ன, அதை பற்றி கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்தது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், PGTRB கெமிஸ்ட்ரி அதே போல் TRB பாலிடெக்னிக் கெமிஸ்ட்ரி வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியாக்டிவ் ஐசோட்டோப், அதே போல் ட்ரேசர் டெக்னிக், ரேடியாக்டிவ் ட்ரேசர் ரொம்பவே முக்கியமான வீடியோ. இது 1 மார்க் எப்படியும் வரும். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியாக்டிவ் ஐசோட்டோப் 1 மார்க் கன்ஃபார்ம் டாபிக், இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது Q வேல்யூ, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய அந்த Q வேல்யூ பார்த்தோம். அந்த சிம்பிள் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு வச்சுருந்தோம். ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் வரலாம். நியூக்ளியர் ரேடியை அப்புறமா நியூக்ளியர் ஸ்பின்னு ரெண்டுமே முக்கியமானது. ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க இந்த வீடியோவில் இருந்துட்டு. அடுத்தது குவார்க்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்தது நியூக்ளியர் ரேடியை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே போல் ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டினை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன், இதில் ஒரு கொஸ்டின் போன வருஷமே கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ இது ரொம்பவே முக்கியமானது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது எக்ஸாமில் இப்படி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின் நான் இந்த வீடியோவில் கேட்டிருந்தேன். ஓகே, அதை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். அடுத்தது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ், ஒரு 8 மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் இதில் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி செயல்படுது, நியூக்ளியர் ரியாக்டருக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, கண்ட்ரோல் ராட்ஸு, ஃபியூவல் ராட்ஸு, மாடரேட்டர் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், சன்னில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமா ஹைட்ரஜன் பாம்போட பிரின்சிபிள் என்ன, அதையும் நம்ம பார்த்தோம். இது போல் வீடியோஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சின்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இதில் எல்லா யூனிட்ஸுக்கும் எல்லா டாப்பிக்குக்கும் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் பார்த்துக்கிடலாம். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே என்னோடய வீடியோஸில் ஆன்சர்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதாவது PGTRB TRB பாலிடெக்னிக் ரெண்டுமே நல்ல சேலரி. TRB பாலிடெக்னிக்லாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக அவங்களுக்கு சேலரி போகுது. அதனால் இந்த ஒரு நல்ல சான்ஸை என்ன செஞ்சிடாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. வாய்ப்பு ஒருக்காக தான் வரும். அதை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வாய்ப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்து ரேடியேஷன் டோசிமெட்ரி, முக்கியமான டாபிக். போன வருஷம் கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ரீக் டோசிமீட்டர் அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்தது கூலும் பேரியர்னால் என்ன, அதை பற்றி நம்ம இதில் பார்த்துருந்தோம். ரொம்பவே முக்கியமான டாபிக் இந்த கூலும் பேரியர். அடுத்தது 10 கொஸ்டின் 5 மினிட்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வீடியோவில் இருந்தோம் நம்ம நிறையா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி வீடியோஸ், நிறைய நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் இருந்தது. அப்புறமா இது நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனாலிசிஸ். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தருடைய இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்து 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் இருந்தும் நமக்கு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் நிறையா வந்தது. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் என்ன வச்சிங்க கரெக்டாக பாருங்கள். அடுத்தது கிராஸ் செக்ஷன், நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷனை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, கிராஸ் செக்ஷன் ப்ராப்ளம், இந்த கொஸ்டின்லேருந்து ப்ராப்ளம் வரும். அடுத்ததாக மிரர் நியூக்ளியை, ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோமர்ஸ், ஐசோடைப்பர்ஸ், ஐசோபார்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் 2019 PGTRBயில் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 4 கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருந்தோம். அடுத்தது ஐசோடோபிக் டைலுஷன் அனாலிசிஸ், அதில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம இதில் சால்வ் பண்ணியிருந்தோம். ரொம்பவே முக்கியமான டாபிக் இந்த ஐசோடோபிக் டைலுஷன் அனாலிசிஸ்.
அடுத்தது ரேடியோ கார்பன் டேட்டிங். ரீசெண்டாக நம்ம இந்த வீடியோவை பார்த்தோம். அதாவது ஒரு இறந்து போன அனிமலோட வயதை எப்படி கணக்கிடுறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்தது ரேடியேஷன் ஹசார்ட்ஸ். ரேடியேஷன் மூலமாக நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இப்போ நிறைய பேருக்கு கேன்சர் ஏற்படுது, அதே போல் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத பற்றி இதை பார்த்தோம். அடுத்தது அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியாவில் என்னென்ன நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது, எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தது ரேடியோலைசிஸ் ஆஃப் வாட்டர். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதாவது வாட்டரை ரேடியோலைசிஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்தது கெமிக்கல் டோசிமெட்ரி. அதாவது கெமிக்கல் ஈல்டை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டோசிமீட்டரை பற்றி பார்த்தோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த கெமிக்கல் டோசிமெட்ரி. அடுத்தது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதோட ப்ராப்ளம்ஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, எத்தனை நியூட்ரான்ஸ் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துருந்தோம். அடுத்தது ஸ்டெல்லார் எனர்ஜினா என்ன, ஸ்டார் எனர்ஜி, ஸ்டாரில் எப்படி எனர்ஜி எப்போதுமே அதில் இருக்குது, சன்னில் எனர்ஜி எப்போதுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஹைட்ரேட்டட் எலக்ட்ரான். அதாவது எலக்ட்ரான் எப்படி ஹைட்ரேட் ஆகுது, அதாவது அக்வஸ் எலக்ட்ரானாக எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது போல் இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றையாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.